ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பர் டேஸ்டியாக சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த ஷர்பத் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு ஒரு 2 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கரையை போட்டுட்டு எந்த கரண்டி எதுவுமே போட்டு கிண்டாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய பேருக்கு கேரமலைஸ் பண்ண தெரியும், நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மட்டும் ரொம்ப டார்க் ஆகாமல் பார்த்துக்கோங்க, லைட் கலர்லேயே இருக்கட்டும், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி. இப்போ சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா மெல்ட் ஆயிரும். நான் 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அது 125 கிராம். இது மாதிரி சிரப் மாதிரி ரெடி ஆகிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப கலர் டார்க் ப்ரௌன் ஆக்குற மாதிரி வச்சிடாதீங்க, அப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஷர்பத் ஸ்பாயில் ஆயிரும், ரொம்ப கசுக்க ஆரம்பிச்சிரும். இப்போது நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், 1/2 கப்பு. இப்போ நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்த பின்னாடி இப்படி இது மாதிரி திக்காகும். ஸோ அது எந்த பயம் வேணாம், இது மாதிரி ஆயிரும். அதை அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாவே கரைஞ்சிரும். அப்படி ஒட்டி பிடிச்சாப்பில் தான் இருக்கும். மெதுவாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஃபுல்லாக. இப்போ இந்த தண்ணியோட கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். இது நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வெனிலா கஸ்டர்டு எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் கொஞ்சம் வேகட்டும். நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே இந்த மில்கோட கலர் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதோட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூவை கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்துக்கிட்டேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் டவுன் ஆகட்டும். நல்லா கூல் ஆகிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது நான் 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. இந்த சப்ஜா சீட்ஸை ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இந்த பாதாம் பீஸ்னை ஒரு 4 பீஸ் பாதாம் பீஸ்னை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா குழுகுலுன்னு இருக்கும். இந்த பாதாம் பீஸ்னு இந்த வெயிலுக்கு உடல் சூட்டை நீக்கும். நிறையா பேருக்கு தெரியும் பாதாம் பீஸ்னோட நன்மைகள் எல்லாமே. அதோட ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாவும் 2 டேபிள் ஸ்பூன் பாதாமையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நடுநல்ல குடிக்கணும்னா ரொம்ப நல்லா வரும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான
மில்க் ஷர்பத் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இந்த ஜிகர் தண்டா குடிச்சாப்பில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது மாதிரி மேலேயும் கொஞ்சம் தூவிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.